சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பக்கம் சூர்யா எங்க இருக்கீங்க? இங்க இருக்கேனே. சூர்யா பாத்து பாத்து புடி புடி. வாங்க வாங்க சம்பந்தமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க வாங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. லாவண்யா, கௌசல்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க. Madi, are you all right? என்ன? Everything okay? Tell me. மதி, அண்ணிதான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே, பிரச்சனை என்னன்னு சொல்லு மதி. நீங்க ரெண்டு பேரும் தான் பிரச்சனையே. நீங்க ரெண்டு பேரும் யார் எனக்கு? தூரத்து விருந்தாளிங்களா? ஏன் அம்மா ஏன் அத்தை தானே? அப்படி இருக்கிறப்போ இப்படி திடீர்னு சொல்லாம கொல்லாம எங்க வீட்டுக்கு வரலாமா? இவ்வளவுதான் விஷயமா? நான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். வெல்கம்மா. ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்லம்மா, உங்களுக்கும் சேர்த்து சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிருப்பேன். ஓ பரவாயில்ல, இன்னைக்கு ஆர்டர் பண்ணது இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இருங்க வரேன். வெரி குட். இந்தாங்கம்மா. வேண்டாம் மதி, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. வீடு தேடி வந்த விருந்தாளிங்கள வேடிக்கை பார்க்க வச்சு சாப்பிடுற பழக்கம் எங்க குடும்பத்துல கிடையாது. என்னத்த, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா. பெரிய நீ, நான் சொன்னது கரெக்ட் தானே? சரிதான். சின்ன நீ, நான் சொன்னது கரெக்ட் தானே? இந்தாங்க சாப்பிடுங்க. புடிங்க. போதும், நாங்க புடிங்க சாப்பிடுங்க. என்ன சின்ன பெரிய நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்மா. என்னங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? என் மேல இருக்கிற உரிமையில நீங்களே சொல்ல மாட்டீங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க. புடிங்க, இன்னொரு ரவுண்ட் சாப்பிடுங்க. என் வைஃப் சொன்னது 100% உண்மை. அம்மா, எனக்காக சாப்பிடுங்கம்மா. வீடு தேடி வந்த விருந்தாளிங்கள உட்கார வச்சு சாப்பிடுற பழக்கம் எங்க குடும்பத்துக்கு இல்ல. கூழோ கஞ்சியோ, பழைய சாதமோ புது சாதமோ, யாரு வந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுறதா எங்க பழக்கம். வர்றவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், போய் சாப்பிட்டுக்குவோம், இப்படி எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. அம்மாவே சாப்பிட்டுட்டாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க அத்தை. வெறும் பணக்கார திமிர் மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த நடிப்பெல்லாம் எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வராது.
மதி, நான் எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. இந்த குடும்பம் 2 நாள்ல இந்த அளவுக்கு உன்னை வளைச்சு போடுன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருப்பேன்னு சுத்தமா எதிர்பார்க்கல. உனக்கு இந்த சந்தோஷம் நீடிக்க கூடாது. நீடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சமந்தி, உங்க குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்ததை நினைச்சு இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நான் பார்த்த இளமதி என் பொண்ணே இல்ல, உங்க மருமக. உங்க மருமக கிட்ட ராஜேஸ்வரியோட பொண்ணுங்கிற அடையாளமே இல்லாம பண்ணிட்டீங்க. அதுக்காக உங்களை கையெடுத்து நான் ஐயோ கும்பிடுறேன். சம்பந்தியம்மா, அவ்வளவு பெரிய தகுதியெல்லாம் எனக்கும் இல்ல, குடும்பத்துக்கும் இல்ல சம்பந்தியம்மா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிடாதீங்க. உங்க பொண்ணு நடந்துக்கிறத பார்த்து உங்களை விட நாங்க தான் பிரமிச்சு போயிருக்கோம். ஆமா மேடம், அத்தை சொல்றது அக்மார்க் நிஜம். எங்க மதியால தான் எங்க மொத்த குடும்பத்துக்கே பெருமை. ஆமாமா, சகல சொல்றது உண்மைதான். எங்களால இளமதிக்கு எந்த பெருமையும் இல்ல. எல்லாம் உங்க வளர்ப்பு தான் சம்பந்தியம்மா. நீங்க கத்து கொடுத்த ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, அரவணைப்பு வேற எதுவும் இல்லம்மா. உங்க குடும்ப பெருமையை சொல்ல இந்த பெருந்தன்மை ஒண்ணு போதும் சம்பந்தி. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட எங்க மாப்பிள்ளையையும் உங்க மருமகளையும் கூட்டிட்டு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கவலையே படாதீங்க. இங்க இளமதி எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ அதே சந்தோஷத்தோட தான் சௌந்தர்யா எங்க வீட்ல இருக்கா. நீங்க எல்லாரும் இவள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற மாதிரி தான் நாங்களும் அவள அங்க பாத்துக்கிறோம். என்ன இருந்தாலும் பொண்ணோட சந்தோஷத்தை நேரடியா பாக்கணும்னு அம்மாக்கு இருக்கும்ல. பொண்ணோட சந்தோஷத்தை மட்டும் இல்ல சம்பந்தியம்மா, மாப்பிள்ளையோட சந்தோஷத்தையும் நேர்ல பாக்கணும். அதுக்கு என்ன, காட்டிட்ட போச்சு. இப்பவே காட்டுறேன், பார்த்து சந்தோஷப்படுங்க. கணேஷ், போன் எடுத்துட்டு வாங்க. ஏய், பாத்து. ஹலோ சூர்யா, எங்க இருக்கீங்க? இந்த பக்கம் சத்தம் வருது, ஆனா ஆளையே காணோம். அதான் சூர்யா. ஐயோ, பேச்சு கொடுத்து எப்படியா கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறியா? உன் ட்ரிக்ஸ் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பாரு, இந்த கேமை வச்சு நீ சௌந்தர்யாவை உப்பு முட்டை தூக்கி ரொமான்ஸ் பண்ணணும். அதானே உன் பிளானு? ஆமா. அப்படின்னா நீ சௌந்தர்யா கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டு இருந்தா நீ எப்படி உப்பு முட்டை தூக்க முடியும்? ஆமால. என்ன ஆமால கோமாலன்னு? அவுட் ஆனதானே தூக்க முடியும். ஆமா. தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ். கிளம்பு. சரி, ஓகே, நீ போ. வா 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 வா, நீ ஆரம்பி. சூர்யா, என்ன சத்தத்தையே காணோம். இங்கதான் இருக்கீங்களா இல்ல ரூமுக்கு போயிட்டீங்களா? சௌந்தர்யா, நான் இங்க தான் இருக்கேன். இங்க 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 இங்க. அவுட் அவுட் அவுட். சூர்யா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தேன், அதுக்குள்ள நீ அதுக்கு புடிச்சிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? தூக்குங்க, என்ன உப்பு மட்டும் தூக்குங்க. அதுக்கு தானே நான் கேர்லெஸ்ஸாவே இருந்தேன். விளையாட்டு பிள்ளையா இருக்கான். எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நிறைய படிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? உப்பு மூட்டை தூக்குறதுக்கு அவுட் ஆகணும்னு கூட அவனுக்கு தெரியல. கல்யாணம் முடிஞ்சும் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கான். பார்த்தா பாவமா இருக்கு. பாவமா இருக்கு. அதையாமா நீ பாவமா சொல்ற? அண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மதி. இந்த உபசரிப்பு என்னோட புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இடையில ஒரு இனிமையான உறவு பாலத்தை அமைச்சு கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் நம்ம வீட்ல இருந்த வரைக்கும்
என் மேல உங்களுக்கு எத்தனையோ கோவம் வருத்தம் எல்லாமே இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் மன்னிச்சு மறைந்து என்ன ஒரு புது மனுஷியா பார்த்து நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி மனசார வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நான் நல்லா இருந்தா எங்க குடும்பம் மொத்தமும் நல்லா இருக்கும். ஏன்னா நான் எப்படி அங்க என்னையும் நம்ம குடும்பத்தையும் பிரிச்சு பார்க்காம வாழ்ந்தேனோ அதே மாதிரிதான் இங்கேயும் நான் வாழ போறேம்மா. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் கேக்குறேன். வா. என்னங்க வாங்க, நான் எங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் கேட்டது உங்களுக்கும் சேர்த்துதான். நீங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீங்க இல்ல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் என்னென்னைக்கும் தீர்க்க சுமங்கலியாவும் சிரஞ்சீவியாவும் இருந்து 16 பெத்து பெருவாழ்வு வாழணும்னு மனசார வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூமா. அத்தை, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் தீர்க்க சுமங்கலியாவும் சிரஞ்சீவியாவும் 16 பெற்று பெருவாழ்வும் வாழணும் அப்படின்னு நான் வாழ்த்த மாட்டேன். அப்படி உங்களை வாழ விடாம பாத்துக்கிறது தான் என்னோட லட்சியமே. வா வாங்கம்மா. இப்ப மதியம் மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா நீ மதிக்கு இப்ப வந்திருக்கிற பொறுப்பையும் பக்குவத்தையும் கடமை உணர்ச்சியை பத்தியும் பேச ஆரம்பிச்சா நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ணி, அப்புறம் நம்ம வந்த காரியத்தை சொல்லாம போயிட போறோம். ஆமா ருத்ரா, அதுதான் ரொம்ப முக்கியம். சம்பந்திமா, ஜோசியர் கிட்ட சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு தர சொல்லி கேட்டிருந்தேன். அவரு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதோட இன்னும் 2 நாள்ல பொங்கல் வேற வருது. 2 ஜோடிக்கும் தலை பொங்கல் வேற. ஆமா. அதனால 2 ஃபங்க்ஷனையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. பொதுவா சாந்தி முகூர்த்தத்தை பொண்ணு வீட்டுல தான் நடத்துவாங்க. அப்படி பார்த்தா சௌந்தர்யாக்கு இங்கேயும் இளமதிக்கு அங்கேயும் நடத்தணும். இப்படி நம்ம 2 வீட்டுல நடக்கிற விஷயத்த ஒரே வீட்டுல நடத்துறது ஒன்னும் தப்பு இல்லையே. அப்புறம் நீங்க எல்லாரும் பொங்கலுக்கு குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வரணும்னு நாங்க உறுதியா இருக்கோம். நீங்கெல்லாம் இன்னைக்கே கிளம்பி வந்தீங்கன்னா 2 ஜோடிக்கும் சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிச்சிட்டு 2 நாள் தங்கி இருந்து தலை பொங்கலை கொண்டாடிட்டு வந்துடலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க சம்மந்தி அம்மா. மதியோட மாமனார் இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. நானே எங்க வீட்டுல பொங்கல் வச்சு கொண்டாட முடியாது. அதுக்காக நம்ம குழந்தைங்க தலைப்பொங்கல் கொண்டாடுறத நிறுத்த வேணான்னு எனக்கு தோணுது. அது இங்க நடக்காம அங்க நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா சாந்தி முகூர்த்தம் விஷயம்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. உங்கள மாதிரியே நாங்களும் எங்க ஜோசியர்கிட்ட நாள் குறிக்க சொல்லி கேட்டேன். இன்னைக்கு தேதிதான் அவரும் சொன்னாரு. ஆனா இளமதிக்கு எங்க வீட்டுலதான் நடத்தணும்னு சொல்லிட்டாரு சம்பந்தி அம்மா. சரி, அப்படி சொல்லிருந்தா அத நாம ஏத்துக்கதான் வேணும். அண்ணி, எனக்கும் அதுதான் சரின்னு படுது.
மதி உனக்கு இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, சந்தோஷம். ம், சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா. மாப்ள, இன்னையில இருந்து உன் மாமியார் வந்து 2 ஜோடிக்கும் தலைப்பொங்கலை அங்க வச்சுக்கலாம்னு சொல்லி நம்மள எல்லாம் குடும்பத்தோட வர சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மாப்ள? அப்பவே உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா இங்க வாயேன். அது ஒண்ணு எனக்கு பெருசா படல. கதிர் மாமியார் வந்ததும் அப்போ மதி அவங்க கிட்ட அது இல்ல இது இல்ல, காலையில நம்ம மொட்டை மாடி போனப்போ சொன்னால அதே மாதிரி இப்பவும் கத்தி கூப்பாடு போட்டுருவான்னு நான் நினைச்சேன். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அப்படியே அவங்க அம்மா முன்னாடி பொண்ணு பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டா. அதுதான் எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. இல்ல கௌசி, அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. ஆமா, நீ தொட்டதுக்கெல்லாம் குத்தங்குறை சொல்லிட்டே இரு. என் மருமக மனசு மாறினதை நினைச்சு சந்தோஷப்படுறீ. மா, உன் மருமக எங்க மனசு மாறினா? அவ மனசு மாறணுங்கிற வாய்ப்பு தான் நீ கெடுத்துட்டியே. உன்னை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. என்ன? நான் என்னடா பண்ணேன்? என் மாமியார் என்ன பொங்கல் வச்சு கொண்டாடவா என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க வந்தாங்க? சாந்தி முகூர்த்தத்தை அவங்க வீட்டுல நடத்தி வைக்கிறதுக்காக எங்களை கூப்பிட வந்தாங்க. நாங்க கையோட தலை பொங்கலையும் கொண்டாடணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. எதுக்காக? நம்ம வீட்டுல எந்த வசதியும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுமா? அவங்க கூப்பிட்ட மாதிரி நாங்க போயிருந்தா இளமதி மனசு மாறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். இங்க இருக்கிற வரைக்கும் சுட்டு போட்டா கூட அவன் மனசு மாறாது. ஆமா ஆமா, அவன் சொல்றதுதான் நிஜம். லவண்யா, சும்மா இருடி. நடந்தது என்னன்னு தெரியாம ஆளுக்கு உளறிட்டு இருக்காதீங்க. சரி, என்ன நடந்துச்சு சொல்லு. சாந்தி முகூர்த்தம் இங்க வைக்கலாம்னு சொன்னது நான் இல்ல. பின்ன என் மருமக. என்ன? என்னங்க? ஜோசியரை பார்த்தோம், அவர்தான் இங்கே வச்சுக்க சொன்னாருன்னு சொன்னியே. சொன்னேன். ஏன் சொன்னேன்? சாந்தி முகூர்த்தம் இங்கே நடக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஆனா எங்க அம்மா ஆசைப்பட்டு கூப்பிடுறப்பையும் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால என் மாமியார் மூலமா எங்க அம்மா கிட்ட சொல்ல வைங்கன்னு என் மருமக தான் அவங்க அத்தை கிட்ட சொல்லி இருக்கு. யாருக்கிட்ட? ருத்ரம்மா கிட்டயா? ஆமா, ருத்ராமா சமையல் கட்டுல வச்சு இதை என்கிட்ட சொன்னாங்க. ஓ, அதுக்குதான் நீ ஜோசியர் சொன்னாங்கன்னு டிராமா பண்ணியாமா? வேற வழி. ஆனா என் மருமக இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததை கேட்டதும் எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நான் கும்பிட்ட தெய்வம் முருகன் இருக்கானே, என் மருமகளோட மனச மாத்திட்டான். இனிமே வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அத்த, இளமதி வரா. இப்பதான் அத்தை சொன்னாங்க, நீ எடுத்தது ரொம்ப நல்ல முடிவு. உன்னோட பெருந்தன்மை இங்க யாருக்குமே வராது. இந்த வீட்ல வாடுறதுக்கு எனக்கு எந்த வசதியும் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக அதையே குறையா சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்லிட்டு இருந்தா நான் இங்க இருக்கவே முடியாது. இதுதான் என்னோட புகுந்த வீடுன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் வேற எங்க போக முடியும்?
தலை பொங்கலுக்கு மொத்த குடும்பமும் இங்க வரப்போதுல, அப்போ மதி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடிக்கிறா, அண்ணி கிட்ட எப்படி நடிக்கிறா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட, உன்கிட்ட, என்கிட்ட, எல்லார்கிட்டயும் எப்படி நடிக்கிறான்னு பாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மொத்த குடும்பமும் தலை பொங்கலுக்கு வரப்போதா? எதையாவது கொளுத்தி போட்டு அவங்கள இங்க வர விடாம தடுத்து விட வேண்டியதானே? ஏன் ஏன் தடுக்கணும்? ஆரம்பத்திலே பிரிச்சு விடலனா அவங்களுக்கும் அன்னிக்கும் நெருக்கம் அதிகமாயிடாது? அந்த நெருக்கம் பிரிக்க முடியாம ஆயிட்டா இளமதி அப்புறம் அன்னிக்காக அந்த குடும்பத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு நிஜமாவே அந்த குடும்பத்துல ஒருத்தியா மாறிடுவா. இது அன்னிக்கு சந்தோஷமாவும் நமக்கு துக்கமாயிடாது? ஆகாது. நீ சொல்றதெல்லாம் அவங்க அடிக்கடி இங்க உறவு பாராட்டிட்டு வந்தா மட்டும்தான் நடக்கும். நான் எப்படி அதுக்கு அலோ பண்ணுவேன்? தலை பொங்கலுக்கு வரவங்க பொங்கல் சாப்பிட்டு முடிச்ச உடனே தலை தெரிச்சு ஓடுற மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட சேர்த்து இளமதியும் கதிரும் இந்த வீட்டு பக்கமே வரவே மாட்டாங்க. அது அன்னிக்கு சம்மட்டி அடியா இருக்கும். மதிய பார்க்க முடியாம காலம் பூராவும் அவளை பிரிஞ்சு கதறுவாங்க. அத பார்த்து ரசிக்கணுங்கிறது தான் என்னோட தீராத ஏக்கம். இந்த தலை பொங்கல் அத தீர்த்து வைக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம். அதுக்கேத்த மாதிரி இந்த சௌந்தர்யா என்னோட புண்ணியத்தால ஆடம்பர வாழ்க்கைய ருசிச்சு அனுபவிச்சு அன்னிக்கு எதிரா நின்னு நீயா நானான்னு பாத்துடலான்னு சவால் விட ஆரம்பிச்சிருவா. அன்னிக்கு நான் ஸ்டாப்பா கண்ணி வெடி வைக்க அந்த பக்கம் இளமதி, இந்த பக்கம் சௌந்தர்யா, 2 பேருக்கும் கொம்பு சீவி விட்டுட்டு நடுவுல நின்னு குளிர் காய நமக்கு இது கசக்கவ போது. இந்த லாங் டைம் ப்ராசஸ்லாம் ஓகே தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போதே, அது சுமூகமா நடக்க விடாம போறதுக்கு என்ன செய்ய போற? வெயிட் அண்ட் see. இதுதான் ஒரு ரசனையா? இந்த ஆர்த்தின் ஹேரோவை 3 வயசு குழந்தைகிட்ட கொடுத்திருந்தா கூட தத்ரூபமா போட்டிருக்கோம். இதுக்கு என்ன குறைச்சல்? பாரு, ஆர்த்தின் எங்க இருக்கு, ஹேரோ எங்க இருக்கு? பெட்ல இருந்து இறங்கி நின்னு பாரு. ஆர்த்தினுக்கு வளைவு சுளைவு அப்படி ஒண்ணு சரியா அமையல. ஹேரோ படும் சுத்தம். சின்னையாவும் சௌந்தர்யாமாவும் சந்தோஷமா உள்ள வந்து பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டை இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சிருவாங்க. அப்படியா சொல்ற? ஆமா, நீ வீம்பு பிடிக்காம என்கிட்ட இந்த வேலையை கொடு, அட்டகாசமா பண்ணி காட்டுறேன். சரி பண்ணு. அடிப்பாவி அடிப்பாவி, ஐயோ தப்ப திருத்த சொன்ன அநியாயம் அப்படி கலைஞ்சு போட்டுட்டே பாவி பாவி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு தொங்க. 2 பேரையும் எப்ப வேணா உள்ள தள்ளி கதவு போடுவாங்க. நீ என்னடானா இப்படி பண்ணிட்ட? ஐயோ டைம் ஆச்சே டைம் ஆச்சே. தொணங்காம சும்மா இரு. இதுக்குதான் ஆரம்பத்திலேயே பொறுப்பை என்கிட்ட கொடுன்னு சொன்னேன். கேட்டியா நீ? சரி சரி, சீக்கிரமா டெக்கரேட் பண்ணி வேலையை முடிக்க பாரு. எப்ப பார்த்தாலும் வேலையை முடிக்காம தோண பேசிக்கிட்டு.
இப்ப எப்படி இருக்கு? எப்படி இவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணா? எங்க கத்துக்கிட்டான்னு தெரியலையே. என்ன பேச்சு முச்சே இல்ல? ஆ? பொறாமையிலேயே பேச்சு முச்சு வராம போகுது. சச்சா, அதெல்லாம் இல்ல. உன் கைவண்ணத்தை பார்த்து அப்படியே அப்படியே மெய் மறந்து மூச்சு முட்டை பாராட்டும்னு நினைச்சேன். ஆனா அதானே பார்த்தேன். நல்ல வேலை, இப்ப எனக்கு என் தாய் மாமா கிட்ட பேசுற மூடு இல்ல. இருந்திருந்தா இப்பவே நான் போன் பண்ணி வர வச்சிருப்பேன். போன் பண்ணி வர்றோக்கியா? அவர் வந்தா என்கிட்ட வாலாட்டுற எவனா இருந்தாலும் அவன் கழுத்தை சீவாம போக மாட்டாரு. நேரங்கிட்ட நேரத்துல வர அவனை ஞாபகப்படுத்துறான். இவளை அழ வைக்கணும்னா அவனை ஏதாச்சும் பண்ணாதான் இவளை அழ வைக்க முடியும். ஏன் தப்பு இல்ல, நான் சும்மா எந்திரிச்சேன். வேலையை காட்டிட்டல. நான் உலங்கறத நான் ஒண்ணும் கலைக்கல. அதுவா தானா கலைஞ்சிருச்சு. போய் சொல்லாத, நீதான் கலைச்ச. பாண்டி, இன்னுமா டெக்கரேஷன் முடியல? அம்மா 10 நிமிஷத்துல ரெடியாடுமா? முடிச்சிட்டு 2 பேரும் வெளியே வரணும். 5 நிமிஷத்துலயா? சரிங்கம்மா. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்ல. மன்னிச்சிரு தங்கம், என்ன மன்னிச்சிரு. ரெடி பண்ணலன்னா அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. உன் கைய காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிற. போயா, பண்ணிரலாம். அப்பா, கௌசல்யாக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. அம்மா கிட்ட பேசணும், கொஞ்சம் போனை கூட. சரி இரு குடுக்குறேன். அம்மா இங்க வாமா சீக்கிரம். வரேன்டி. அம்மா சௌந்தர்யா லைன்ல இருக்காமா? சரி, உனக்கு அந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குக்கா. சரி இரு, அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். சௌந்தர்யா, அம்மா எப்படிமா இருக்க? நீ எப்படிமா இருக்க? நான் நல்ல சந்தோஷமா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா, எந்த பிரச்சனையும் இல்ல. சம்மந்தி அம்மா வந்து கதிரோட தலை பொங்கலுக்கு குடும்பத்தோட வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. உன்கிட்ட அத சொன்னாங்களா? எப்படி சொல்லாம இருப்பாங்க? ஆக்சுவலா ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி சூர்யாவும் நானும் தலை பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். அதுக்குள்ள ராஜேஸ்வரி அம்மா எங்கேயே செலிப்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. நான் கால் பண்ணதே மதிய அண்ணி கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான். அண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்தரா மாறிட்டாங்களாமே.